ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு விஜி சிம்ப்ளி ஹோம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம், சேஃபாக இருக்கோம். நீங்களும் சேஃபாக இருங்க. பரவாயில்ல, ஓரளவு கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்மளும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் இன்றைக்கி என்னடா இவங்க வீட்டில் வேறு வேலையே இல்லையான்லாம் நினைக்காதீங்க. என்ன பண்ணுறது, அடுத்தடுத்து எல்லாருக்கும் வருது, என்ன பண்ண முடியும். இன்றைக்கி ஒரு பர்த்டே இது தான், ஆனால் அது ரொம்ப செலிப்ரேஷன்லாம் கிடையாது. சும்மா என்னெல்லாம் நான் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு தான். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டைமு கேக் செய்ய போகிறேங்க. கோதுமை மாவு வெல்லம் வச்சு கேக் செய்ய போகிறேன். அது அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்னு தான். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நாளாக அவர் கேட்டுருந்தார், எனக்கு கோதுமையில் வெல்லம் போட்டு கேக் பண்ண. அதெல்லாம் நான் எல்லா சமையல் எல்லாமே பண்ணுவேன். எனக்கு இந்த கேக்குனாலே கொஞ்சம் அலர்ஜி. என்னுடைய ஹஸ்பண்டுடைய பர்த்டே அதோடைய இது தான் சரி, அவருக்கு விருப்பமானதெல்லாம் இன்றைக்கி செய்து கொடுக்கணுன்ட்டு அதில் இந்த கேக்கும் ஒன்று. அந்த கேக்கு நல்லா வருதா, என் காலை வாருதான்னு தெரியல. எல்லாம் வேண்டிக்கோங்க, கேக் நல்லா வரணும். இப்போ தான் May 23 எங்கள் பையனுடைய பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் பார்த்தீங்க. இவங்க வீட்டில் வேற நாங்கள் அடுத்தடுத்து பிறந்துட்டோங்க, என்ன பண்ணுறது. இதை பாருங்க, June 2 எங்கள் வீட்டுக்கார் பர்த்டே. June 3 என் ஃப்ரெண்டுடைய பேரன் பர்த்டே. அவன் பேர் பிரஜித்து. அதுக்கப்புறம் June 4 மகாலட்சுமி கண்ணன், அவங்க வெட்டிங் டே. அவங்க யாருன்னா பர்த்டே செலிப்ரேஷனில் ஒரு குடும்ப குழந்தையோட பண்ணாங்கல்ல, அவங்களுடைய வெட்டிங் டே June 4. அப்புறம் June 6 ஒரு விஐபியோடைய பர்த்டே. அவங்க ஒரு யூடியூபரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து எங்க வீட்டுல எல்லாருக்கும் பர்த்டேவா வருது. ஆனா அதெல்லாம் இது பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. நீங்க இவங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா இந்த வீடியோலயே நீங்க விஷ் பண்ணிடுங்க. கேக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க, ரெசிபிக்குள்ளார போகலாம் வாங்க. என்ன கேக்குன்னு சொல்லுங்க மம்மி. அதாவது நீ நோ மைதா, நோ எக், நோ ஓவன், நோ எல்லாம் சொல்லி கொடுத்தனே மக்களே, நானே சொல்லிடுறேன். கிரீம்லெஸ், எக்லெஸ், ஐஸ்லெஸ் எதுவுமே கிடையாது. ஒரு டிஃப்ரெண்டா நம்ம கோதுமை மாவு வெல்லம் பிளஸ் வெல்லத்தை வச்சு எங்க அம்மா செம்மையா செய்ய போறாங்க. ரெடியா? ஓகே, ரெடி. இந்த கப்ல 2 கப்பு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். இப்போ பேக்கிங் சோடா அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சோடா உப்பு ஒரு பிஞ்சு. எப்போதுமே ஒரு ஸ்வீட்னா ஒரு லைட்டா ஒரு சிட்டிகை சால்ட்டு அது போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போதான் எதனா திப்பியெல்லாம் இருந்தால் வந்துடும். இதை பாருங்கள், ஜெலிச்சு எடுத்துட்டோம். இந்த திப்பியெல்லாம் நம்ம போட்டுற வேண்டியது தான். ஒரு அடிகனமான கடாய் எடுத்துருக்குறாங்க. அதில் உப்பு, கல் உப்பு போட்டுட்டு ஒரு இது ஸ்டாண்டாட்ட ஒன்று வச்சுருக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீ ஹீட் ஆகட்டும். கோல்டு வின்னர் எடுத்துருக்கிறேன் நான் 1 கப்பு. நம்ம 2 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம். அதே கப்பில் 1 கப்பு கோல்டு வின்னர் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கோல்டு வின்னர் கோல்டு வின்னர் கிடையாது, சூரியகாந்தி எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி யூஸ் பண்ணணும். வெல்லம் இதே கப்பில் நான் 1.25 கப்பு வெல்லம் எடுத்துருக்கிறேன். இந்த பொடியாக நறுக்கி இது இடித்து வச்சுருக்குறோம் நல்ல பொடியாக. அதே இதில் சேர்த்துக்கலாம். 1 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற கோதுமை மாவும் இதில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் நம்ம பாலும் ஊற்றிக்கணும். 1 கப்பு, 2 கப்பு கோதுமை மாவுன்னா 1 கப்பு பால், 1 கப்பு தயிர், 1 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில். இப்போ திருப்பி இதெல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். நான் ஒரு ஸ்டீல் பாத்திரம் தாங்க டிஃபன் பாக்ஸ் ஆட்டம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் நான் பண்ண போகிறேன். பட்டர் நம்மக்கிட்ட இருந்தது, அதெல்லாம் போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இது பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லை, எல்லாம் லாக்டவுன்னால நம்மளால் எதுவும் இது பண்ண முடியல. அதனால இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம். இந்த மாதிரி அழகாக வருது பாருங்க.
நீ க்ரீமியா இருக்குமா? க்ரீமியா இருக்குது, அப்படியே சாப்பிட்ரு. இது மேலே வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டுக்கலாம். என்கிட்ட வந்து பாதாம் பிஸ்தா இருக்கு, சரின்ட்டு நான் அதை போடுறேன். ஒன்றும் இல்லை, டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்கும். தீபாவளி கொண்டாடி இருக்கும் வீட்டில். உப்பு நல்லா காஞ்சிடுச்சு, வைக்க வேண்டியது தான். அவ்வளோதான். இது வந்து ஒரு 45 மினிட்ஸு நம்ம சிம்மில் வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு, மூடி போட வேண்டியது தான். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ரெசிபி, இந்த மாதிரி சோதனை செம்மையா பண்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு நம்ம விஜி சிம்பிளி ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பதான் நாங்க கோமாளித்தனம், நானும் இது கேமராமேன் பண்ற கோமாளித்தனம், நல்ல சமையல்கள், இந்த மாதிரி நல்ல ரெசிபி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மூடியாச்சு. 45 மினிட்ஸு அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்தடுத்த வேலை, எங்கள் வீட்டுக்காருக்கு அவருக்கு பிடிச்ச சமையல்லாம் நான் செய்யணும்ல. பாதி சமையல் முடிச்சுட்டேன், மீதி சமையல் முடிக்க போகிறேன். அதெல்லாம் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். கேக்கு சிம்மில் அங்கே வச்சுட்டேன், அங்கே கேக்கு வெந்துன்னு இருக்கட்டும். அது ஒரு 3/4 ஹவர் ஆகும். ஒரு சிம்பிள் வாழைக்காய் ரெசிபி தாங்க அது. சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படியே பாதி சமையல் முடிச்சுட்டேன், இந்த வாழைக்காய் இப்போ முடிக்க போகிறேன். அதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெங்காயம்லாம் தேவையே இல்லை. வெறும் நல்லா பூண்டை நல்லா நசுக்கிட்டு, பூண்டு செவக்கட்டோன்ட்டு வாழைக்காயை தூக்கி போட வேண்டியது தான். மஞ்சள் தூள் முதல்ல போட்டுடணும் நம்ம, அப்போ தான் அந்த கலர் மாறாமல் நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வாழைக்காய்க்கு தேவையான மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். பெருங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டோன்ட்டு அதுக்கப்புறம் நான் செவுக்க வச்சு காமிக்கிறேன். இவர் தான் எங்களுடைய பர்த்டே மேன். இவருக்கு தான் பர்த்டே இன்னைக்கு. இப்போ வந்து சாமி கும்பிட போகிறாரு, அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் எல்லாம் பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள். ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்னவதனம் தியாயேத். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌம் கணபதி கம் கணபதியே வாரணமுகே சர்வாரிஷ்டான் வாராய வாராய ஓம் ஸ்வாக. பர்த்டே மேனை வந்து உட்கார வச்சுட்டோம். இப்போ அவர் சாப்பிட போகிறாரு. எங்கள் பையன் வந்து வேலைக்கும் அவர் கிளம்பின்னு இருக்கிறாரு. கடகடன்னு முடிக்கிறோம், செகண்ட் ஷிஃப்ட் அவனுக்கு. அதனால் சீக்கிரமாக பண்ணுறோம். இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு இது இருக்குது செக்மெண்ட்டு. இப்போ சாப்பாடு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். வெய்ப்பா. ஃப்ரூட் சாலட்டு, பெப்பர் வித் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு ஃப்ரூட் சாலட். அவல் நாட்டு சக்கரை போட்டு பாலில் போட்டு வச்சுருக்கிறேன். மாங்காய் வெல்லம் பச்சடி, புதினா துவையல், வாழைக்காய் வறுவல், வடை போட்டு மோர் குழம்பு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வரோம். எவ்வளோ அழகாக கேக் வந்துடுச்சு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. ஆனால் அந்த பாத்திரம் சரியில்லைனால அடியில் தான் கொஞ்சம் இது, மற்றபடி அப்படியே சாஃப்ட், சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்தும் இருக்குது, சூப்பராக ஆயிடுச்சுங்க. இப்போ பர்த்டே மேன் கேக் கட் பண்ண போகிறாரு. ஏங்க ஹாப்பியா? இந்தாங்க தம்மோனி பிடி, பிரசன்னா பிடி, மாமா கை பிடிச்சி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday my dear. இதுதாங்க சிம்பிளாக எங்கள் வீட்டுக்காருக்கு அவருக்கு விருப்பமானதெல்லாம் செய்து கொடுத்து இந்த பர்த்டே, லாக்டவுன் பர்த்டே சிம்பிளாக முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. உங்களுடைய விஷஸ் எல்லாம் எங்கள் எல்லாருக்கும் தேவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பை.